வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. எஸ்ஐஆர் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு. எஸ்டிபிஐ சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை ஒற்றை குரலில் பாடி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, காவல்துறை டிஐஜி சத்தியசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தேசபக்தி பாடலும் இசைக்கப்பட்டது. எஸ்ஐஆர் என்ற பெயரில் சிறுபான்மையினர் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிராக எஸ்டிபிஐ சார்பில் வாயில் கருப்பு துணியும் கையில் காவி துணியும் கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிகள் என்ற பெயரில் திட்டமிட்டு சிறுபான்மையினர் வாக்குரிமையை நீக்கும் நோக்குடன் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொய்யான புகார்களுக்கு மதிப்பளித்து பொதுமக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதத்தில் விசாரணைகள், மக்களிடம் கடுமையான அணுகுமுறை, கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை ஜனநாயகத்திற்கு எதிரான அபாயகரமான போக்காகும். ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை கொடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து எஸ்டிபிஐ புதுச்சேரி மாநிலம் சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா, மாநில செயலாளர் அனிபா, மாநில பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மாநில துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், பொது செயலாளர் அகமது சாலி, நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் ஹமீது, வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் சுலைமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி எஸ்டிபிஐ மாநில தலைவர் அப்துல்லா, திராவிடர் கழகம் மாநில தலைவர் சிவ வீரமணி, மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் அமைப்பு பொதுச் செயலாளர் முருகானந்தம், புதுச்சேரி யூனியன் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேற்கு மாவட்ட செயலாளர் சரத் பாஷா நன்றி உரையாற்றினார். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை ஒற்றை குரலில் பாடி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் கல்வித்துறை அலுவலகத்தின் நுழைவு வாயில் படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் சுந்தரராஜன், ஆசிரியர் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்தது பொதுமக்களின் தவறு என்று கூறி ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கூறி அனைத்து ஆசிரியர்களும் ஒரே குரலில் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை பாடி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தீ பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றது.
புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தற்போது புதுச்சேரி நகராட்சியின் மூலம் உலர் குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்யும் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இம்மையம் திப்புராயப்பேட்டையில் செயல்பட்டு வருகிறது. இம்மையத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கான தீ தடுப்பு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இம்முகாமில் தீ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள், முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள், தீ விபத்து ஏற்படும் போது அதை கையாளும் முறைகள் ஆகியவை வாய்மொழி மூலமாகவும் மற்றும் செயல்முறை மூலமாகவும் பங்கேற்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தீ அணைப்புத்துறை அலுவலர் அவர்கள் அனுமதியுடன் கடற்கரை சாலையில் உள்ள தீ அணைப்புத்துறை அலுவலர் ஆனந்தவேல் அவர்கள் மற்றும் அவரின் குழுவை சார்ந்தவர்களும் இந்த பயிற்சி பயனுள்ளதாகவும் மற்றும் வாழ்க்கை முறையை ஒட்டியுள்ளதாகவும் பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள். பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா இன்று வெளியிடுகிறார் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். இதுகுறித்து கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சட்டப்பேரவை தேர்தல் 2026 எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் மக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடுகிறார். உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி என்னும் தலைப்பில் இந்த படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் கருத்து தெரிவிப்பவரின் பெயர், தொகுதி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கும். இந்த படிவத்தில் இருந்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில்தான் தேர்தல் வாக்குறுதி அமையும். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வலுப்படுத்த மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைகள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இதை தவிர கட்சியின் மணவெளி தொகுதி மண்டல கமிட்டியின் கூட்டம் தவளக்குப்பத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதிலும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதை பாஜக பிரித்துள்ள 5 மாவட்டங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைட் ஹெல்த் சயின்ஸ் பள்ளியின் ரேடியாலஜி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி துறை கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி நேற்று புதுச்சேரி கோர்க்காட்டில் அமைந்த மாரல் வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு சொற்பொழிவு மற்றும் நாடகம் நடத்தப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைட் ஹெல்த் சயின்ஸ் பள்ளியின் ரேடியாலஜி மற்றும் இமேஜிங் டெக்னாலஜி துறை கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி நேற்று புதுச்சேரி கோர்க்காட்டில் அமைந்த மாரல் வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு சொற்பொழிவு மற்றும் நாடகம் நடத்தப்பட்டது. விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் எஸ். கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் எஸ். ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் அவர்கள் தலைமை வகித்து முக்கிய உரையாற்றினார். நிகழ்ச்சி இனிய துவக்க பாடலுடன் துவங்கியது. தொடர்ந்து துறை பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் குருபிரகாஷ் டி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்.
பின்னர் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் கர்ப்பப்பை புற்றுநோயின் முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றினார். கர்ப்பப்பை புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சொற்பொழிவை உதவி பேராசிரியர் ரித்தா ஹிலால் வழங்கினார். இதை வகுப்பறை மாணவர்களின் ஊக்கமுள்ள பங்கேற்புடன் நடத்தப்பட்டது. அதன் பிறகு ரேடியாலஜி மாணவர்கள் நடத்திய தாக்கமிக்க விழிப்புணர்வு நாடகம் நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான தொழில் வழிகாட்டல் அமர்வு ஆகும். இதில் SAHS புதுச்சேரி வளாகத்தின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் மற்றும் உதவி பேராசிரியர் குருபிரகாஷ் டி தொழில் வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டினர் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பள்ளியின் வழங்கப்படும் பல்வேறு படிப்புகளை விளக்கினர். இந்த அமர்வில் 100க்கும் மேற்பட்ட உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பயன்பெற்றனர். மேலும் பாடம் பற்றிய விவரங்கள் அடங்கிய புரோச்சர்கள் மாணவர்களுக்கு பகிரப்பட்டன. நிகழ்ச்சி உதவி பேராசிரியர் ஜோயல் மார்டின் ஜே அவர்களின் நன்றி உரையுடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்தவர்கள் உதவி பேராசிரியர்கள் குருபிரகாஷ் டி, ஜோயல் மார்டின் ஜே, ரிட்டா ஹிலால் மற்றும் ஜோபின் ஆடம்ஸ் ஜே, கோவிந்தராஜ் ஆகியோர் மற்றும் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி துறையின் மாணவர்கள் உற்சாகமாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி JCM மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் காலவரையற்ற போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பாலசேவிகாக்கள் உள்ளிட்ட மொத்தம் 292 ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றியும் குறைந்த ஊதியம், வேலை நிலைத்தன்மையின்மை, ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்வித்துறையின் முக்கிய பணிகளை நாங்களே செய்து கொண்டு இருக்கிறோம், இருந்தும் ஒப்பந்த அடிப்படையில் வைத்திருப்பது நியாயமல்ல என போராட்டக்கார ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேற்று கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டறிந்த அவர், ஆசிரியர்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு LJK கட்சி எப்போதும் உறுதுணையாக இருக்கும், அவர்களின் உரிமை கோரிக்கைக்கு தேவையான அனைத்து அரசியல் மற்றும் சமூக ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளோம் என்று உறுதியளித்தார். மேலும் அரசின் கவனத்திற்கு இந்த கோரிக்கைகளை கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி JCM மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என வலியுறுத்தினார். ஆசிரியர் சங்கங்களின் ஒற்றுமை, ஆதரவு என்று புதுச்சேரி மாநில அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பு, காரைக்கால் உள்ளிட்ட பல ஆசிரியர்கள் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவாக களம் இறங்கினர். போராட்டம் 9வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கல்வித்துறை வளாகம் ஆசிரியர்கள் ஒன்று கூடிய போராட்ட மேடையாக மாறியுள்ளது. கோஷங்கள் எழுப்பி நிரந்தர நியமனம் கோரி அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கூறுகையில், கல்வி தரத்தை உயர்த்த அரசு முயற்சி எடுத்தாலும் கல்வியை வழங்கும் ஆசிரியர்களின் நிலைமை உறுதியற்றதாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. உடனடி பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசு அறிவிப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் நிலையில் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கல்வி அமைப்பின் முதுகெலும்பாக விளங்கும் ஆசிரியர்களின் எதிர்காலம் குறித்த இந்த விவகாரம் மாநில அரசின் உடனடி கவனத்தை எதிர்நோக்கி உள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு, சோரப்பட்டு பகுதியில் புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கப்படுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் வம்புப்பட்டு, சோரப்பட்டு பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள கட்டிடங்களின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது.
இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குனர் முத்து மீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், வில்லியனூர் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி நிர்மலா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். 2 வில்லேஜில் கொம்யூன் சாலைகளை எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் அது பூஜை பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 கோடி ரூபாய், 5,500 கோடி ரூபாய். அதுக்காக மொத்தம் வந்து 10 கிலோமீட்டர் மொத்தம் அது சுற்றளவு. 2 வில்லேஜ், திருவாண்டாக்குடி வில்லேஜ், திருப்பாவனம் வில்லேஜ், நம்ம சோரப்பட்டு பச்சைமக்கள் ரோடு, அதே மாதிரி சன்னேஸ் வந்து சேஷன் ரோடு, இதெல்லாம் சேர்த்து ஒரே பேக்கேஜாக நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கூடிய விரைவில் அதை பூஜை போட இருக்கின்றோம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுப்பணித்துறையானது மிகுந்த நன்றி கடன் இந்த நேரத்தில் நான் பட்டிருக்கின்றேன். அதுதான் நான் சட்டசபை கூட்டத்தில் சொன்னேன். வடக்கு பிரிவு நம்முடைய பொதுப்பணித்துறை நேம் சொல்லி சொன்னேன். இஜே எல்லாருமே எங்களுக்கு வந்து சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. உள்ளபடியே நெஞ்சார்ந்த நம்ம அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் நம்மளுடைய உழைப்பு அவங்க நம்மளுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவது தான். அது மட்டும் இல்லை, மற்ற தொகுதியை விட நம்ம தொகுதிக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும். அதிகாரிலாம் அவங்க கிட்ட இருந்து கோஆப்ரேட் பண்ணி எந்த ஒரு இஷ்யூ வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்கும் செஞ்சு கொடுப்போம். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் மதுபோதையில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலகுளம் பிச்சைவேரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்ட் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, இதே கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்ட் குழுமத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம். இதனிடையே நேற்று மாலை வழக்கம் போல் பள்ளி முடிந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி பத்துக்கண்ணு தொண்டமானத்தம் வழியாக சென்றபோது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலதுபுறங்களுக்கு சென்றபடி தாறுமாறாக இயக்கியதை கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த போது பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஓட்டுநரிடம் மதுபோதையில் இருக்கிறாயா என கேட்டபோது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் போதையின் உச்சத்தில் குழம்பியவாறு அவர் செய்த செயல்கள் அவர் போதையில் இருப்பதை உறுதி செய்தது. இந்த நிலையில் இதனை ராம் என்பவர் வீடியோவாக பதிவு செய்து தனது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் இதுபோன்று மது அருந்திவிட்டு பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்கிறோம் என்ற அச்சம் இல்லாமல் அவர்களது உயிரோடு விளையாடும் ஓட்டுநர்கள் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் நிதி உதவிக்கான ஆணையை காலாப்பட்டு தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட 5 லட்சம் நிதி உதவினை 55 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். தொடர்ந்து கடற்கரை கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக ஐஸ் பெட்டி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. எஸ்ஐஆர் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு. எஸ்டிபிஐ சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை ஒற்றை குரலில் பாடி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.